ரெண்டு பேருக்குமே லவ் மேரேஜ் தான்? லவ் மேரேஜ் இல்ல பிரதர், இங்க அரேஞ்ச் மேரேஜ். ஒரு அரேஞ்ச் மேரேஜ்? ஆமா, எல்லா 4 பேருமே அரேஞ்ச் மேரேஜ். பேச போன இடத்துல பிரச்சனையானதுனால அங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேருக்கும் தெரியாது இன்ஸ்டால மெசேஜ் பண்றது? அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் தெரியும். அதாவது அவங்க அதான் பிரதர், அவங்க வந்து என்னோட டிக்டாக் ஃபாலோவர். நீ வந்து என்னோட டிக்டாக் ஃபாலோவர். நான் அவங்க நிறைய பேசிட்டு இருக்கும்போது நான் வந்து எங்க அம்மா கிட்ட இன்ட்ரோ கொடுத்தேன். அவ்வளவுதான். எனக்கு வந்து அப்போலேருந்தே லவ் அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு எதுவுமே கிடையாது? அதான் நான் நீங்க அந்த இன்டர்வியூ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அதிலே சொல்லியிருப்பேன். சின்ன வயசுலேருந்து என்னோட தாட் என்னன்னா, எந்த பொண்ணையும் நம்ம வந்து கல்யாணம் பண்ணி ஏமாற்றக்கூடாது. ஏன்னா ஒரு தப்பான மென்டாலிட்டியில இருந்தேன். அம்மா செத்து போயிட்டா நம்ம பண்ணிக்கணும், அம்மாவுக்கு முன்னாடி நம்ம செத்து. புரியல எனக்கு புரியல. அதான் சின்ன வயசுல ஒரு டைரியில எழுதி வச்சிருக்கேன், இந்த மாதிரி அம்மாவுக்கு முன்னாடி செத்துடணும். அவ்வளவு பிடிக்கும் இல்ல, அவங்க இல்லாத லைஃபை இமேஜின் பண்ணி பார்க்கணும். அம்மா அவ்வளவு பிடிக்கிறதுனால தானே அப்படி கேட்குறேன். அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, அவங்க இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சாலே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும்.